கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ் இருக்கணும். ஏதாவது டைரக்டா ஏதாவது இருந்ததுன்னா டைரக்டா அவங்க கிட்ட போற மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ் இருக்கணும். இப்ப இருக்க கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா நீங்க யாரு என்னங்கிறதுலாம் போட்டா மட்டும்தான் நம்பர் போட முடியும், உள்ள போக முடியும். நீங்களே வந்து நானே நிறைய தடவை கம்ப்ளைண்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் நான் பயந்தது இல்லைன்னு வச்சுங்க யாருக்குமே. நான் எல்லாத்தையும் நம்பர் போட்டு தான் போட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் நானுமே நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருக்கேன். ஆனா அதெல்லாம் சொன்னேன்னா எனக்கும் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். சோ அதனால அதை சொல்ல முடியாம எங்க வீட்லயும் நீ உன் வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம சொல்றதுக்கான கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ் இருக்கணும். அது யாரு என்னன்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் வரணும். இந்த ஏர் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ராட்ல தான் பாக்குறோம். இங்க எல்லாம் ரொம்ப பாக்குறது இல்ல. அந்த மாதிரி நம்மளோட சிட்டியும் வந்து பீயிங் இன் சென்னை சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வந்ததுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டல் அதெல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப்படிதான் போகணும் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரிக்குள்ள நிறையவே டிராஃபிக் கண்ட்ரோலு அந்த மாதிரி எல்லாம் வந்தாலுமே வந்து முக்கியமா அந்த ஹியூமன் வேல்யூஸ்க்கு வந்து நமக்கு இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதுதான்.